புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். பொலிட்டிக்கல் கேம்பெயின் வெஹிக்கிள் சீரீஸில் வந்து அடுத்ததாக நம்ம இன்னொரு வெஹிக்கிள் கிடச்சிருக்கு. அதாவது பிரச்சார வாகனம், ஒரு தலைவருடைய பிரச்சார வாகனம் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் வந்து இன்டீரியர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கஸ்டமருடைய ரெக்யூட்மெண்ட் தகுந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. மேபேக் சீட், அதாவது பென்ஸுடைய மேபேக் சீட் 2 பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வந்து மேனுவலாக நம்ம ஏறுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது வந்து முன்னாடியும் பின்னாடியும் நகரும். ஸோ இடத்த அடைக்காது. இப்போ வந்து வேட்பாளர் வந்து மேலே ஏறுறாங்க அப்படிங்கும்போது இந்த படிக்கட்டுகள் முன்னாடி வரும், அதில் அவங்க மேலே ஏறிக்கலாம். அதே மாதிரி இதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிவி இருக்குது. அதே மாதிரி பார்ட்டிஷன் பிரிச்சிருக்காங்க. டிரைவர் கேபினுக்கும் உள்ளேயும் வந்து எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இருக்காது. ஸோ அப்படி அவங்களுக்கு தேவை அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன், இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸை கீழே இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க அந்த பெட்டுக்கு கீழே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ரெஸ்ட் ரூம், அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து நம்ம குளிக்கிறதுனாலும் குளிச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வாஷ் பேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக மற்ற வண்டிகளில் நம்ம பார்த்ததை விட இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதே மாதிரி மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது. இப்போ வண்டியில் போகவே அவங்க வந்து ஏதாவது டீ, காஃபி அந்த மாதிரி ஏதாவது குக் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு சுடுதண்ணி வைக்கணும், வாட்டர் ஹீட்டர், கெட்டில் வேணாலும் அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரங்கள் மாதிரி கலர் கலரான லைட்ஸ் வந்து மின்னிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹோம் தியேட்டர் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அதேமாதிரி பின்னாடி ஒரு 3 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பக்கா ஹோம் தியேட்டர் எஃபெக்ட். நம்ம வண்டிக்குள்ளே இருக்கமா இல்லை வீட்டில் இருக்கமா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு என்டர்டெய்னிங்காக வேட்பாளர் வந்து என்டர்டெய்னிங்காக, அதாவது அவங்க போகக்கூடிய டெஸ்டினேஷன் போகிற வரைக்கும் அவங்க வந்து படம் பார்த்துட்டு போகலாம், இல்லை லைவில் டிவியில் அவங்களே பார்த்துட்டு போகலாம். இந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த தலைவர் வந்து அவங்கள லைவாக இங்கே உட்காந்துட்டே அவங்க வந்து பார்த்துட்டு போகலாம், வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லவா, ஃபஸ்ட்டே வந்து அவங்களுக்கு உண்டான அந்த கண்ட்ரோல்ஸ், அதாவது அந்த சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க அடுத்து என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கமாக நகரும். ஸோ இந்த படிக்கட்டுகள் முன்பக்கமாக நகரும்போது அவங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். இது மேலே ஏறி நின்று அவங்க பேசலாம். அந்த வேட்பாளர், அதாவது அந்தந்த தொகுதி வேட்பாளரையும் கூட வந்து அவங்க வந்து 2 பேர் மேலே நிற்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன். திருப்பி அந்த பட்டன் அமுக்கணும்னா அது உள்ளே போயிடும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸுடைய மேபேக் ஷீட் தான் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்பிளே வந்து சும்மா இப்போ நம்ம சாஞ்சு உட்காந்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம இப்படி எக்கி வந்து பார்க்காம இப்படியே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ இந்த சீட்டுடைய பிக் இங்கே காமிக்கும். நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணோம், இப்போ நான் வந்து இந்த ஃபுட்டுக்கு வந்து நான் அந்த கொஞ்சம் தை சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை டச் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம காலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ், வென்டிலேட் வேணும், இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குது வென்டிலேட் வேணும், மசாஜ் வேணும் அப்படின்னாலும் நம்ம இதுலேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஆப் மாதிரி தான். இந்த ஆப்பில் நம்ம ஃபங்க்ஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கூலிங் கொடுத்துருக்கேன். ஸோ சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் மசாஜ் கொடுத்துட்டேன். வேட்பாளர் வந்து ரொம்ப வேட்பாளரோ தலைவரோ யாரோ ஒருத்தவங்க ரொம்ப டயர்டாக வராங்க அப்படிங்கும்போது இந்த சீட்டில் உட்காந்துட்டு அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே மசாஜ் பண்ணிக்கிட்டே அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம டைமும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் வந்து இது மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறத, இல்லை ரீசெட் கொடுக்கணுன்னா ரீசெட் கொடுத்துக்கலாம். நார்மலாக வந்து சீட் வந்து மாறிடும். இப்போ நான் மோட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மோடில் வந்து சீட்டை வந்து பின்னாடி சாய்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி இதை பண்ணிட்டோம்னா க்ளோஸ் ஆகிக்கும்.
இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸோடைய கண்ட்ரோல்ஸ், அதாவது முன்னாடி வர்றது பின்னாடி போகிறதெல்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி டிவிக்கு உண்டான கண்ட்ரோல் அதுவும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இந்த ஏசியோடைய யூனிட் அந்த கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது, ஏசி ரிமோட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் கேபினுக்கும் உள்ளே வந்து கனெக்டிவிட்டி இல்லாத கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு இருக்கும். ஸோ இங்கேருந்து அங்கே பேசணும் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு டெலிகாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வாக்கி டாக்கி மாதிரி அங்கே பேசிக்கலாம். அண்ட் தென் லைட்டிங் சுவிச்சஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வெளியே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் டிரைவர் கேபினில். ஸோ அது வேண்டாம் அப்படிங்கும்போது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீட்டில் வந்து எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து இந்த டிஸ்பிளேல தான் இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் இந்த டிஸ்பிளே எடுத்து நம்ம இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதாவது முன்னாடி வர்றது பின்னாடி போகிறது, நம்ம சாயிறது சாயாமல் இருக்கிறது அந்த ஒரு விஷயங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீட் வந்து முன்னாடி வர்றது பின்னாடி போகிறது, இப்போ நான் முன்னாடி வரேன். ஸோ இதை இங்கேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சார்ஜ் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது யூஎஸ்பி அந்த மாதிரி கொடுக்கல, யூஎஸ்பி சார்ஜ் போர்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்தும் நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளக் பாயிண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த ரூஃபில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் மாதிரி மின்னிட்டு இருக்கிற ஒரு லேம்ப் இருக்கும் இந்த லைட்டு. அதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி மின்னணும், என்ன மாதிரி டிசைனில் மின்னணும், அதே மாதிரி மியூசிக்கு தகுந்த மாதிரி அது மின்ற மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இது பண்ணால் அதுக்குண்டான ரிமோட் தான் இது. ஓவராலாக இந்த பிரச்சார வாகனத்துக்குள்ளே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணி அந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, அந்த வேட்பாளருக்கு ஏற்ற மாதிரி, அந்த தலைவருக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது யாருடைய வெஹிக்கிள் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதே கலரில் இருக்காது. எப்படியும் அவங்களுடைய கட்சியுடைய சிம்பிளையோ இல்லை அதை நிறத்தையோ கொடியவோ வந்து எப்படியும் ஸ்டிக்கரிங் பண்ணிடுவாங்க. ஸோ கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்சால் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் கவின். பாய்.